இல்ல பாட்டி, நீங்க பண்ணுங்க பாட்டி. நானா? நான் வேணா வரட்டுமா? ஏமா, நீங்களும் அவளோட சேர்ந்துட்டீங்க அப்படிதானே? ஏமா, நீ பெத்த புள்ளைக்கு அவ துரோகம் பண்ணிருக்கா, அத கொஞ்சம் கூட யோசிக்காம அவ நல்லா புள்ள பத்துக்கணும்னு வாழ்த்து வந்திருக்கியா? நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்குமா? கதிர், அது அவங்க மேல எந்த தப்பும் கிடையாது. நான் தான் கூப்பிட்டேன். ஏய், பேசாத. உன்னுடைய நாடகத்தை வேணா இவங்க நம்பலாம், ஆனா நான் நம்ப தயாரா இல்லை. கதிர், ப்ளீஸ் ஆத்திரப்படாதீங்க. ஒரு நல்ல காரியம் நடக்கட்டும்னு தான். ஏய், நீ வாய மூடு. மரியாதையா எல்லாரும் இவளை கூட்டு வெளில போங்க. இல்லன்னா என்ன பண்ணுவீங்க? ரொம்ப தேங்க்ஸ். எங்க உங்க ஆசீர்வாதம் கிடைக்காம போயிடுமோன்னு நான் ரொம்ப கவலைப்பட்டேன். நீங்களே என் மேல சந்தனத்தையும் குங்குமத்தையும் கொட்டி ஆசீர்வாதம் பண்ணதோட வளையல் கூட உங்க கைப்பட்டு எனக்கு கிடைச்சிருச்சு. வச்சுக்கிட்டு எதுக்கு கோவமா இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க? என்னடி, என்ன கிண்டலா பண்ற? ஒண்ணு போன போதுன்னு விட்டா உன் செய்கை எல்லை இல்லாம போகுது. எல்லையை தாண்டி ஒருத்தி போய்தாமா நான் இன்னைக்கு இப்படி எல்லாம் நடந்துக்க வேண்டியதாயிடுச்சு. அதான் அவ இல்லைன்னு சொல்றாள, அப்புறம் என்ன? என்னமாச்சு உங்களுக்கு? பண்ண தப்ப ஒத்துக்கிற தைரியம் இந்த உலகத்துல யாருக்குமா இருக்கு? அகல்யா மட்டும் இல்ல, அவளை மாதிரி தப்பு பண்ண யாருமே அவ்வளவு ஈஸியா தன்னுடைய தப்ப ஒத்துக்க மாட்டாங்க. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எல்லாம் புரிஞ்சுதான்டா பேசுறேன், நல்லா கேட்டுக்க. எந்த பொண்ணு இந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்ல மாட்டா. ஆனா
ஆனா இவ சொல்லுவாமா, பொண்ணுங்க சமுதாயத்துக்கே இவ ஒரு இழுக்குமா. இவளுக்கு போய் நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களே. இல்லடா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. அவ அப்படி ஒரு தப்பு பண்ணியிருந்தா இவ்வளவு தைரியமா இருக்க முடியாது. இவ்வளவு தைரியமா இருக்க போய் தான் நீங்களும் அவ பக்கம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. தெரியாம தான் கேக்குறேன். புருஷன் சந்தேகப்பட்டுட்டானே, ஏதாவது கொஞ்சம் கவலையாவது அவ முகத்துல இருக்கா பாத்தீங்களா? ஏன் இல்ல? அப்ப இத பத்தி அவ கவலைப்படலன்னு தானே அர்த்தம். நான் சொல்ற சொல்லுக்கு கவலைப்படுற ஆளா இருந்திருந்தா இந்நேரம் என்கிட்ட ஓடி வந்து என்ன நம்புங்கன்னு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருப்பான். செஞ்சால அவ? ஏன் செய்யல? குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்குது. இதுல இருந்து அவ தப்பிக்கணும்னா உங்களுடைய உதவி அவளுக்கு வேணும். அகல்யா எந்த தப்பையும் பண்ணிருக்க மாட்டான்னு நீங்க எல்லாம் சொல்லணும்னு கரெக்டா அப்படியே காய நடத்திட்டான். நீங்களும் அவன் நினைச்ச மாதிரி ஆகிட்டீங்க. இப்ப சொல்லுங்கம்மா, நீங்க என்ன நம்புறீங்களா இல்ல அவளை நம்புறீங்களா? டேய், வந்து உங்களால பதில் சொல்ல முடியாது. இனி அவளுக்கு யாராவது இந்த வீட்டுல சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் இனிமே இந்த வீட்டுல இடம் இல்லை. என்ன மன்னிச்சுக்கமா, என் மேல உங்களுக்கு கோபம் வரலாம். அதுக்காக நீங்க ஒரு கெட்டவனுக்கு பறிஞ்சு பேசுறத என்னால அனுமதிக்க முடியாது. எப்ப கொண்டு வந்து வச்ச காஃபி தெரியுமா? நான் குளிச்சுட்டு கூட வந்துட்டேன். ஆமா, நீங்க இன்னைக்கு ஆபீஸ் போற மூட்ல இல்லையா? டைம் என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு உங்களுக்கு? ஏன் திடீர்னு மூட் ஆஃப் ஆயிடுறீங்க? காலையில எழுந்திருக்கும் போதே பிரச்சனையோட எழுந்திருக்காதீங்க. ரொம்ப ஆறி போயிருக்கு, நான் போய் வேற கொண்டு வந்துடுறேன். இருக்கீங்க? இன்னும் மீராக்கு நீங்க பண்ண லாஸ் பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா இருந்தா சொல்லுங்க, அவங்க லாஸ நம்ம திருப்பி கொடுத்துடலாம். ஆமாங்க, அவங்களுக்கு ஏற்பட்ட லாஸ நீங்க தானே காம்பன்சேட் பண்ணோம். அது அவ்வளவு சுலபம் கிடையாது ரம்யா. அப்ப அதையும் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு மீரா கிடைக்கிறதுக்கு அவங்க கொடுத்து வச்சிருக்கணும். உங்களோட வேல்யூ என்னன்னு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதான் லாஸ பத்தி நான் பெருசா எடுத்துக்கல, எனக்கு சிவா தான் முக்கியம்னு சொல்றாங்க. நீங்க என்னடானா அதையும் நினைச்சு ஃபீல் பண்றீங்க. நீங்க கோச்சிக்கலன்னா நான் ஒரு ஐடியா தரேனே.
நான் வேணும்னா மீரா கிட்ட பேசி பார்க்கவா? என்ன பேச போற? ஆ, நீங்க எழுந்த விஷயத்த என்னால திருப்பி தர முடியுமா என்னன்னு தெரியல. ஆனா அதுக்கு ஈடா எவ்வளவு பணம் வேணாலும் கொடுத்துடுறேன். மனக்குழப்பத்துல இருந்து சிவா மீண்டு வரதுக்காகவாவது நீங்க அந்த பணத்தை வாங்கிக்கோங்கன்னு சொல்றேன். அப்படி சொன்னா ஆ, மீரா என்ன கேக்குறாங்களோ அதை நாம கொடுத்துடலாம். ஒருவேளை அவ கேட்கறத கொடுக்க முடியலன்னா என்னங்க, அன்னைக்கு அப்பா ஒரே செக்ல 50 லட்சம் ரூபாய் மீராக்கு தரலையா? அதே மாதிரி இந்த அமௌண்ட்டையும் அப்பா கிட்ட கேட்டு வாங்கி கொடுத்துடலாம். ரம்யா, அதான் முதல்லயே சொன்னல நீங்க கோவப்படக்கூடாதுன்னு. ஏங்க ஏன் இப்படி வேர்க்குது? ஒண்ணும் இல்ல. ஐயோ, உடம்பு சூடா இருக்கு. காய்ச்சல் மாதிரி தெரியுது. ஒண்ணும் கிடையாது ரம்யா, லேசா தலை வலிக்குது, அவ்வளவுதான். விடு. கொஞ்சம் இருங்க. ரம்யா, ரம்யா ப்ளீஸ், நான் தடவிக்கிறேன் கொடு. ஏன் நான் தடவி விடக்கூடாதா? நான் உங்க பொண்டாட்டிங்கிறது அடிக்கடி மறந்து போயிடுது. வேண்டாம். என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. ஆபீஸ் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். இப்படியே வா. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, தொந்தரவு பண்ணாம இருக்கியா? என்னங்க காய்ச்சலா இருக்கு? குட் மார்னிங் சார். சார் குட் மார்னிங் சார். மீரா மேடம் இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. எனக்கு டீ எடுத்துட்டு வா. ஓகே சார். 11:30 மணிக்கு கிளைண்ட் சுந்தரம் ஃபோன் பண்ணுவாரு. அவர்கிட்ட ப்ராஜெக்ட் சம்பந்தமான டீடைல்ஸ் பேசி ப்ராஜெக்ட் எப்போ முடிக்கணும்ன்றது கேட்டு டைரியில குறிச்சு வச்சுக்கோங்க. 2 மணிக்கு பெங்களூர்ல இருந்த மாடல் கோஆர்டினேட்டர் வந்து மாடல் போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போவாரு. அதை கலெக்ட் பண்ணிக்கிட்டு ஷாம்பு ஆடுக்கு யாராவது ஆக்டா இருப்பாங்களான்னு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஓகே செஞ்ச 2 பேஸ்ட் கான்செப்ட்க்கு பட்ஜெட் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. 5 மணிக்கு கிளைண்ட் சௌத்ரிய சோலா ஹோட்டல்ல மீட் பண்ண போனோம். சார் டீ எடுத்துட்டு வந்துருக்கேன். வச்சுட்டு வா. ஹலோ, ரீச் அட்வர்டைஸ்மெண்ட். நான் மீரா பேசுறேன். சொல்லுங்க மேடம். சுரேஷ், சிவா வந்துட்டாரா? வந்துட்டார் மேடம். நான் கொடுத்த லெட்டர் கொடுத்தியா? நான் கொடுத்துட்டேன் மேடம். என்ன பண்ணிட்டு இருக்காரு? சிஸ்டத்தில் உட்காந்து ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு மேடம். ஃபோன் அவர்கிட்ட கொடுக்கட்டுங்களா? வேண்டாம் வேண்டாம். லெட்டர் கொடுத்தப்போ வேற ஏதாவது சொன்னாரா? இல்லை மேடம், எதுவும் சொல்லலை. சரி, நான் கொடுத்த லிஸ்ட் பிரகாரம் சிவா 5 மணிக்கு வெளியில போயிடுவாரு.
அவர் போன உடனே ஃபோன் பண்ணி சொல்லு. அப்புறமா நான் ஆஃபீஸ்க்கு வரேன். சரிங்க மேடம். ஓகே. சார், மீரா மேடம் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. தெரியும். நான் போன உன்னை ஃபோன் பண்ண சொன்னாங்க. அதுவும் எனக்கு தெரியும். போய்